ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். அமேசான் EC2ல மேக் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கான ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். நவம்பர் 30த் அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்துருந்துச்சு. நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல கூட சேனல்ல வந்து நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? அமேசான்ல வந்துட்டு மேக் மினியோட ஹார்ட்வேர யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக் மினியோட ஹார்ட்வேர் பிளஸ் அஸ் யூசுவல் அமேசானுடைய AWS நீட்ரோ ஹைப்பர்வைசர் இருக்கு இல்லைங்களா? நீட்ரோ சிஸ்டம். அத வந்துட்டு யூஸ் பண்ணி இத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸ் கோட் அதாவது மேக்கோடைய ஆப்பிளுடைய அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, இது பண்றதுக்கு எக்ஸ் கோட்லாம் நம்ம சைன் இன் யூஸ் பண்ணிக்கிற முடியும். எக்ஸ் கோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு 2 OS வந்துட்டு 2 இன்ஸ்டன்ஸ் மேக் OS வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மொஜியோ. மொஜியோ வந்து 10.14 தென் வந்து பார்த்தீங்கன்னா 10.15 கேட்டலினா அப்படின்னு 2 OS வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? SSல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? VNC நம்ம இது பண்ணிட்டு, VNC மூலியமா நம்மளோட கிராபிக்கலா GUIல நம்ம எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? டிஃபால்ட் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, EC2 ஹைஃபன் யூசர். நம்ம எப்படி அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்றோமோ, அதே மாரி EC2 ஹைஃபன் யூசர் தான் குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அதோட ஹார்ட்வேர் ஸ்பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இன்ஸ்டன்ஸ் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஒன் டாட் மெட்டல். சரிங்களா? இதான் அதோட ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் தான். அதாவது டெடிகேட்டட் ஹோஸ்ட்டா தான் இத லான்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்க லாஸ்ட்டா போனா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு ஒரு ஒரு 5 ரீஜன்ல லான்ச் பண்ணிக்கிறாங்க. அ ந யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீஜன். நார்த் விர்ஜீனியா, ஒகியோ, ஒரேகான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்ல அயர்லாந்துல இருக்கு. தென் ஏசியால வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர். இந்த 5 ரீஜன்ல மட்டும் தான் இப்ப லான்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2021ல நமக்கு மேக்ஸிமம் எல்லா ரீஜன்லயும் வந்து வந்துரும். அ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இத நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட் ஏன்னா அதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக் ஒன் மெட்டல் அப்படின்ற இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, 12 கோர் விர்ச்சுவல் சிபியூ தென் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஜிபி மெமரி. ஓகேங்களா? அதனால இது வந்து ஒரு டெடிகேட்டட் ஹோஸ்ட்டா தான் நீங்க உங்களால லான்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? செப்பரேட்டா உங்களுக்கு டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட் அந்த மாரி தான். நீங்க ஷேர்ட் ஹோஸ்ட்ல இத லான்ச் பண்ண முடியாது. மினிமம் டெண்டன்சி வந்து 24 ஹவர்ஸ் வந்து அதோடைய டெண்டன்சி. ஓகேங்களா? இத வந்து நீங்க ஆன் டிமாண்ட்ல ஒண்ணு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, காஸ்ட் சேவிங் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சேவிங்ஸ் பிளான்ஸ் ரிசோர்ட் கிடையாது. சேவிங்ஸ் பிளான்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். என்ன சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் M1 சிப் அப்படின்றத தான் இதுல யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இது எப்படி இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மேக் இன்ஸ்டன்ஸ எப்படி லான்ச் பண்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லான்ச் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. நான் நார்த் விர்ஜீனியால இருக்கிறேன். நார்த் விர்ஜீனியால நீங்க போயிட்டு நான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா, டிஃபால்ட்டா நமக்கு வந்துருச்சு மேக் OS கேட்டலினா அண்ட் மொஜியோ வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம கேட்டலினாவே லான்ச் பண்ணலாம். 64 பிட் மேக். ஓகேங்களா? நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இன்ஸ்டன்ஸ் டைப். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வேற எந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ல லான்ச் பண்ண முடியாது. டெடிகேட்டடா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருக்குல்ல, மேக் ஒன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலிய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மேக் ஒன் ஃபேமிலில மேக் ஒன் டாட் மெட்டல் அப்படின்றது தான் 12 கோர் விர்ச்சுவல் சிபியூ அண்ட் 32 ஜிபி மெமரி இருக்கு. ஓகேங்களா? இது கீழ இருக்கிற எந்த இன்ஸ்டன்ஸ் டைப்லயும் நீங்க லான்ச் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஒன் அண்ட் மெட்டல் மட்டும் தான். சரிங்களா? நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 25 ஜிகாபிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நாம வந்து நெக்ஸ்ட் குடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. நீங்க நார்மலா வந்துட்டு இதுல ஒண்ணே ஒண்ணு டெடிகேட்டா பண்ணியே ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, டெடிகேட்டட் ஹோஸ்ட். ஓகேங்களா? நார்மலா நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட் வந்து ஷேர்ட் ஹோஸ்ட் போட்டுட்டு நீங்க லான்ச் பண்ணிட்டு போயிட்டுருவீங்க. ஆனா, இங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட்ன்னு ஒண்ணு வேணும். சரிங்களா? அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து அலாட் பண்ணணும். சரிங்களா? நான் இத எப்படி பண்றேன் ஈஸி டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லெஃப்ட் சைடு இன்ஸ்டன்ஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இன்ஸ்டன்ஸ் லான்ச் டெம்ப்ளேட், ஸ்பாட், சேவிங்ஸ், ரிசர்வ்ட் கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் ஹோஸ்ட்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு நம்ம அலோகேட் குடுக்குற மாரி இருக்கும். அலோகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேக் 1 மேக் ஒன் தான் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. இதுல வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைப் தான். 12 கோர் அண்ட் 32 ஜிபி இருக்கக்கூடிய இது வந்துட்டு. தென் மத்தது எல்லாமே குடுக்கல. நம்ம 1 குடுத்துருக்கிறோம். ஆனா, நம்மளால அலோகேட் குடுத்தோம் அப்டின்னா, நம்மளால அலோகேட் பண்ண முடியல. இதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, சர்வீஸ் லிமிட் வந்து இன்கிரீஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? நம்ம 0ல இருந்து 1 மாத்தணும் அப்டின்னா, சர்வீஸ் லிமிட் நம்ம நார்மலா மத்த நெறைய இது குடுப்போம் இல்லையா? சர்வீஸ் லிமிட். அது மாரி வந்து குடுக்க சொல்றாங்க. சரிங்களா? அப்டி குடுத்தா மட்டும் தான் நம்மளால அது வந்து அலோகேட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்டின்னா, இப்ப நான் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? சர்வீஸ் லிமிட் வந்து நான் இன்கிரீஸ் பண்றதுக்கு, M1 மேக் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு நான் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கிறேன். ஒன்ஸ் இந்த ரிக்வெஸ்ட் வந்து வரட்டும். வந்து ஓகே ஆன பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஹோஸ்ட்ட நம்ம சூஸ் பண்ணிட்டு, நம்ம டெடிகேட்டட் ஹோஸ்ட்ட நம்ம சூஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஏன்னா டெடிகேட்டட் ஹோஸ்ட்ல மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும். அடிஷனல் சார்ஜ் தான். இது ஃப்ரீ டயர்ல கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம டெடிகேட்டட் ஹோஸ்ட்ட நம்ம சூஸ் பண்ணிட்டு, தென் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் நம்ம வந்து SSL வந்து எடுத்துக்கலாம். அடிஷனலா 2 ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சப்போஸ் GUIல எடுக்கணும். மேக் வந்து நம்ம அப்ளிகேஷன் எக்ஸ் கோட் ஒர்க் பண்றதுக்கு GUIல எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5900 போர்ட்ட வந்து ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? 22 போர்ட் மாரியே 5900 போர்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு, தென் EC2க்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிறணும். சரிங்களா? ஒரு பாஸ்வேர்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிறணும், செட் பண்ணிறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து VNC வந்து இந்த கமாண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்ணி விடணும். சரிங்களா? இந்த கமாண்ட் மூலியமா ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, உங்களால வெளியில இருந்து VNCல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு டெடிகேட்டடா கிராபிக்கலா எப்படி நம்ம RDP விண்டோஸ் எடுப்போமோ, அதே மாரி சர்வருடைய IP, அதோட யூசர் நேம் EC2 யூசர் அதோட பாஸ்வேர்ட்.
குடுத்துட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும்னா, விஎன்சி வந்து என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு அதில எனேபிள் பண்ணி விடணும். சரிங்களா? இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால எடுத்துக்கிற முடியும். இதுதான் அதோட ஸ்டெப்பு. நமக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம டிக்கெட் ரெய்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வொர்க் இன் ப்ராசஸ்ல இருக்கு. நான் ஆல்ரெடி பேசிட்டேன் வேற கஸ்டமர் கேர்ட்ட. ஏடபிள்யூஎஸ் கஸ்டமர் கிட்ட. ஒன்ஸ் இது வந்த பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இத வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்றது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப எப்படி ட்ரை பண்றோம்னு பார்த்துருக்கிறோம். ஒன்ஸ் நமக்கு அலோகேட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. பாய்.